2 நினைவுகளா நீங்க எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகள்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், ஒரு பெற்றோர் சொன்னாங்க, தன்னுடைய மகன் சொன்னானா, 10 பொண்ணை பார்த்துருக்கேன், அதெல்லாம் பேசாதீங்க, 10ல் ஏதாச்சும் ஒன்றுங்கிறத கரெக்டாக சொல்லுங்க, நான் வருவேன் பார்ப்பேன், அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் வீடு வீடாக கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நல்லா ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் யாரை நேர் வழியாக நடத்துகிறாரோ அந்த ஒரே பொண்ணைத்தான் வந்து காமிக்கணும். நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போவேன்னு சொன்னான். அதே மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறப்ப கர்த்தர் சரியாக நேர் வழியாக நம்மை வழி நடத்துகிறவர். எப்படியோ வாழ்ந்துக்கன்னு விட்டுட்டு போறவர் இல்லை. அவர் நமக்கு பிரயோஜனமானதை போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்தி செல்கிறவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேர் வழியாக சரியான பாதையிலே அவர் நடத்தி செல்கிறவர். இப்போ சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தர் நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவர். கர்த்தர் எனக்கு வெளிப்பாடே கொடுக்கல, கர்த்தர் எனக்கு ஆலோசனையே கொடுக்கல, கர்த்தர் எனக்கு நான் என்ன செய்யணும்னு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு வர்றது எப்படி வாழ்றது, எப்படி போகிறது, எங்கே வர்றதுன்னு எனக்கு வழியே தெரியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தரை மேய்ப்பராக கொண்டு இருக்கிறப்ப அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துகிறவர். யோவான் 16 பார்க்கிறோம், சத்திய ஆவியாகி அவர் வருகிற பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார், வழி நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை நடத்துகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார், வரப்போற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்கும்னா எல்லாமே நல்லதா தான் நடக்கும், நன்மையாகத்தான் நமக்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை சோதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள் வந்தாலும் அவை எல்லாவற்றின் நின்று ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.